விஜய் தேடி நிவின் வராரு. நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாரு. விஜய் இந்த நிவினை பார்க்குறது நல்லதில்லை, காவேரி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நிவின் வந்து எதுக்காக விஜய் பார்க்க விரும்ப மாட்டேங்கிறாரு, ஒரு வேளை வந்து காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நம்ம மேலே கோவமாக இருக்காரா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து முடிவு பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே நிவினை பார்த்துட்டாங்க காவேரி. இவர் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் எனக்கு அவருக்கு 1000 இருக்கும், அதை பற்றி நீ எதுக்கு கேட்குறேன்றாரு. அப்போது டீல் பேசிக்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்களா, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இந்த விஜய் ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, எப்போ பார்த்தா நிவினை வர வச்சு பேசிட்டு இருக்காரு, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு, எப்படி யமுனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட போய் கேட்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ யமுனா மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்து நிவின் வந்து கேட்குறாரு, என்னாச்சு யமுனா, உனக்கு வந்து லவ் ஃபெயிலே எனக்கு தெரியும், நீ ஒருத்தனை விரும்பி இருக்கணும் எனக்கு தெரியும், அவன் யாருன்னு சொல்லு, நான் வந்து என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து மாமா நினச்சா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியும், மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம், அப்போ தான் மாமா வந்து நிவினை நம்ம கூட சேர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு யமுனா முடிவு பண்ணுறாங்க. அது வந்து மாமா நான் விரும்பினது யாருன்னா உங்களுக்கும் நல்லா தெரியும் அப்படி சொல்ல வராங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம காவேரி அங்கே வந்துடுறாங்க. காவேரி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. யமுனா உனக்கு என்ன வேலை, இங்கே படிக்கிறத தவிர என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் மாமா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. பேசுனதெல்லாம் போதும், நீ போய் முதல்ல படிக்கிற வேலையை பண்ணிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. இரு காவேரி ஒரு நிமிஷம், யமுனா கிட்ட பேசிட்டு இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரப்போறீங்க இல்லையா சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், யமுனா கிட்ட எதுக்கு இதை பற்றிலாம் பேசுகிறீங்க போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காவேரி இது, நீயும் சொல்ல மாட்டேங்கிற, யமுனாவையும் சொல்ல விட மாட்டேங்கிறேன், யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாவா, அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் எனக்கு எதாவது ஹெல்ப் தேவைன்னா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதுக்கு இதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி நீ டென்ஷன் ஆகுது, நான் கேட்கக்கூடாது, அவ்வளோதான், நான் கேட்கல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே யமுனா கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு யமுனா, தேவையில்லாமல் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தால் நல்லா இருக்காது, நீ விஜய் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் எனக்கு தெரியாதா, விஜய் மாமா கிட்ட சொன்னால் உன் அசிங்கம் வெளியே தெரிஞ்சிடும் தானே சொல்ல விடக்கூடாது சொல்கிறேன், எனக்கு தெரியாது நினைக்காது அப்படின்றாங்க. எப்படியாவது நினச்சிட்டு போ, ஆனால் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, சொன்னேன் அப்புறம் அப்பளதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவளும் வந்து நல்லா இருக்க மாட்டா, என்னையும் நல்லா இருக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க யமுனா. அடுத்து வந்து இங்கே வந்து மனசு கஷ்டத்தோடய வராங்க நம்ம கங்கா வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாரும் கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. மாமா எவ்வளோ சூப்பராக நடிக்கிறார்ல, அவங்க கூட நடிக்கிறவங்க கூட நல்லா பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கங்கா மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ காவேரி வராங்க. காவேரி வந்து என்ன மாமா சூப்பராக நீங்கள் நடிச்சிட்டீங்க, எல்லோரும் போனீங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நல்லா இருந்தது, சூப்பராக நடிச்சார் தம்பி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. ஆனால் வந்து கங்கா மட்டும் மூட் அவுட்டாக உட்காந்துருக்காங்க. போய் பேசுகிறாங்க நம்ம காவேரி. என்னக்கா எதனால மூட் அவுட்டாக இருக்க, நான் சொன்னேன்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு, இல்லடி அந்த பொண்ணு கூட நடிக்கிற பொண்ணு இவரை தொட்டு பேசுகிறாடி, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு தோணுதுடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடின்றாங்க. இதெல்லாம் ஒரு பயமா, அதெல்லாம் அப்படி தான், அவங்களோட அந்த கல்ச்சர் வேறு, அதனால் அவங்க தொட்டு பேசினா உடனே தப்பாக வந்து நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா, ஒருத்தர் தொட்டு பேசினாவே தப்புன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே, நீ சொல்லிட்ட ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கே, இங்கே பாருக்கா நான் சொல்கிறது கேளு, மாமா அப்படிப்பட்ட வந்து கிடையாது, மாமா மேலே முதல்ல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து காவேரி சொல்லிட்டு போனதை பற்றி யோசிக்காமல் கங்கா யோசிச்சுட்டே இருக்காங்க. இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு குமரன். கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னங்க அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு பிடிக்குதுல்ல, அப்புறம் என்ன, அந்த லேடி தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கங்க, அவங்க சும்மா கையை தான் கொடுத்தாங்க, அவங்க அப்படியே பழகுவாங்கன்னு எனக்கு தெரியுமா, நான் ஒரு வந்து சாதாரண ஒரு விஷயமாக தான் பழகினேன், அது பெரிய விஷயமா எடுத்துக்காதுங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் கங்கா மனசு கஷ்டமாகுது. இதோட முடியுது.